நாங்கள் இந்த நாளில் எபிரேயருக்கு எழுதிய நிருபம் நாங்கள் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கின்ற நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். தேவன் யாரை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால், வார்த்தையை கேட்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, மேல் பகுதியில் சிலர் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள், மறுதலித்து விட்டார்கள். அவங்களுடைய இருதயம் கடவுளுக்கு செம்மை இல்லாமல் இருக்கு. ஆனால் தேவன் அதை திரும்பவும் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். வார்த்தை என்பது ஒரு நிலத்தில மழை எப்படி பெய்கிறதோ, பெய்வதனால் அந்த நிலம் எப்படி அது குளிர்ந்து அந்த விதைத்தவர்களுக்கு எப்படி விதையை முளைப்பித்து நல்ல ஒரு அறுவடையை கொடுக்கிறதோ, அதே மாதிரி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று தேவன் தம்முடைய வார்த்தைகளை எங்களுக்காக தந்திருக்கிறார். சங்கீத புத்தகத்தில் வாசிக்க, அவர் வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குறவர். ஏசாயா சொல்லுகிறார், அவர் வார்த்தைகளை அவர் மழை போல பெய்ய பண்ணுகிறார் என்றால், அந்த மழை வந்து பூமியில வந்து அந்த விதை மேல விழுந்து அதை வெடித்து அந்த விதைத்தவனுக்கு பலனை கொடுக்கிற எப்படியோ அப்படியே கர்த்தருடைய வார்த்தைகளும் தான் அனுப்பும் போது அவனுடைய வாழ்க்கையில அதை சரியாக்காம இல்லைன்னா அதை அவனை ஆசீர்வதியாமல் அது தன்னிடத்தில் என்ன செய்யாதாம், திரும்பி வராது என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆகையால் தேவனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்றா இருக்கு. இப்ப இந்த வார்த்தைகளை நீங்க வாசித்து பார்க்கும்போது அவர் சொல்ற பாருங்க, தன்னிடத்தில் வாசிப்போம் அந்த வார்த்தைகளை. எப்படியெனில் தன்மேல் என்று சொல்லப்பட, அதாவது வார்த்தைகள் சபையில எப்பொழுதும் பேசப்பட்டு கொண்டிருக்கு. எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கின்ற மழையை குடித்து, என்னென்ன மழையை, வார்த்தையை நாங்கள் எப்படி தாகத்துக்கு தண்ணீரை குடிக்கிறோமோ அத மாதிரி தாகமாய் வார்த்தைகளை நாங்கள் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சொல்ல, தாகம் உள்ளவர்கள் மேல தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலங்களில் ஆறுகளை ஓடச் செய்வேன். ஆண்டவர் வார்த்தைகளை நீங்கள் குடிக்கும் போது, வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது, வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய கிரியை எப்படி நடக்கிறது என்றால், அடுத்தவர் குடித்து தன்னிடத்தில், அதாவது விசுவாசிக்கிறவரிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும். இன்றைக்கு வார்த்தையை கேட்கிறேன், வார்த்தையை விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு தேவன் என் மூலமாய் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்று நம்புகிறவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கிற நிலமானது தேவனால் அது ஆசீர்வதிக்கப்படுகிறது. இயேசு சுவாமி சொன்னார், நல்ல நிலத்தில் விழுந்த விதை 1 30 60 100 அது பலன் தருகிறது. வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்கு எங்களுடைய மனதை திறக்க வேண்டும், இருதயத்தை திறக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார் சபைக்கு, வெளிப்படுத்துகிற விசேஷம் 3:20 அவர் அந்த வார்த்தையை கேட்கும்படிக்கு அந்த இருதய கதவை தட்டுகிறாராம். வேதம் சொல்லுக, இதோ வாசல் படியில நின்று கதவை தட்டுகிறேன். ஏனென்றால் யாரை பார்த்து யாரை கதவை தட்டுகிறார் என்றால், நொந்தவர்கள், நொறுங்கினவர்கள், கலங்கினவர்கள், வேதனை உள்ளவர்கள், பாடுள்ளவர்கள், கஷ்டம் உள்ளவர்கள், வியாதி உள்ளவர்கள், வியாகுலம் உள்ளவர்கள், சோது போனவர்கள், மனமடிந்து போனவர்கள் என்று பலரை ஆண்டவர் பார்த்து கதவை தட்டுகிறார். நீ கதவை திற, முந்தினவைகளை நினைக்காத. ஆமென். கதவு தட்டுறவர் சொல்றார், இருதய கதவின் அருகில நிற்கிறவர் சொல்றார், நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வ காலத்துடையதை சிந்திக்காத. இதோ கர்த்தர் உனக்கு ஒரு புதிய காரியங்களை செய்ய போகிறார், அது உன் கண்களுக்கு ஆச்சரியமாய் தோன்றும் என்று சொல்லுகிறார்.
இதோ வனாந்தரத்தில் உனக்கு வழி, அவாந்தர வழிகள் ஆறுகள். ஆண்டவர் சொல்றார், தட்டுகிறவன் திறக்கும் போது நான் அவனிடத்தில் பிரவேசிப்பேன். ஏன் வருகிறேன் என்றால் உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போக பண்ண நான் உன்னிடத்தில் வருவேன். ஆண்டவர் வந்து சொல்லுவார், இனி உன் சூரியன் உனக்கு அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் உனக்கு மறைவதும் இல்லை. இதோ கர்த்தரோ உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் என்ன செய்யும்? முடிந்து போயிடும். வார்த்தை கேட்கணும், வார்த்தையை நம்பணும், விசுவாசிக்கணும். ஆண்டவர் பலனை தருவார். வார்த்தை கேட்கிறவருடைய இருதயம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அங்க ஒரு தீமை செய்யக்கூடிய ஒன்றும் இராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்க அதாவது வார்த்தையை கேட்டு நீ நல்லது செய்யணும் நினைக்கும் போது அங்க ஒரு முள்ளோ அங்கே நெருஞ்சிகளோ அங்கே எதுவும் உன்னை வளர விடாம தடுக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். சகரியா புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்து நாங்கள் வாசிப்போம். 1ஆம் வசனத்திலிருந்து. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளணும். அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து பயிரிடுறவனுக்கு ஏற்ற பயிரை முளைக்கிற நிலமானது ஆசீர்வதிக்கப்படும். சில நேரம் முன்னம் ஆசீர்வதித்திருப்பார், பிறகு ஆசீர்வதிக்காமல் போயிருப்பார். அதற்கு காரணம் தேவன் கிடையாது, நான் தான் காரணம். நான் என்ன மாற்றிக்கொண்டேன். முதல் நான் ஜெபம் பண்ணி கொண்டு விசுவாசித்துக் கொண்டிருந்தேன். இப்ப அநேகருடைய வாழ்க்கையில ஜெபமே போச்சு. கர்த்தருடைய வார்த்தை உங்களை நல்ல ஆக்கத்தான் பேசும். பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன் அதை சொல்லுகிறானா, முதல் உங்கள் மேல பெய்த மழையை நீங்க சரியாய் பிடிக்காம விசுவாசிக்காமல் நீங்கள் பாவம் செய்தீர்கள். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். ஏன்? ஒரு ஊழியக்காரருக்கு ஆண்டவர் சொல்றார், நீ போய் இஸ்ரவேல் மக்களை சபிக்க கூடாது. பேசுறார் ஆண்டவர். பீலையாம் என்ற அந்த தீர்க்கதரிசிக்கு பேசுறார். இவர் என்ன சொல்றார்? இல்ல, நான் மோவாபின் ராஜாவோடு சேர்ந்து நான் போய் அவர்களை சபிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் பல தடவை அவருக்கு சொன்னார், பல தடவை பேசினார். இங்க பார், நான் அவர்களுடைய தேவன், அவர்களை பாதுகாக்கிற பொறுப்பு என்னிடத்தில் இருக்கு, அவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில் இருக்கு, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில் இருக்கு, நீ போக கூடாது. இல்ல, நான் போவேன் என்று சொன்னார். அவர் போனார். ஆண்டவர் சொன்னார், கழுதைக்கு சொன்னார், நீ இப்ப படுக்க வேணும், இவனை சுமக்க கூடாது. கழுதை படுத்துட்டு கோபம் வந்துட்டு, சிலருக்கு வந்து நேச்ச காரியம் நடக்காடி கோபம் வர இருக்குத்தானே. ஆண்டவரே பேசி போடுவாங்க சில நேரத்தில். மனுஷன் இருதயம் எப்படி இருக்கு, மனுஷன் எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? கடவுளே மதிக்கிறது இல்ல. இவர் அடிக்கிறார். எதுக்கு? கழுதைக்கு போட்டு அடி நடக்குது. கழுதைக்கு எலும்பு எலும்பு எலும்பு, கழுதை முகத்தை திருப்பி இவர் கழுதையில இருந்து கொண்டு நான் அடிக்கிறார். எலும்பு கதியா, நான் கதியா போகணும். என்னதுக்கு? சாபத்தை அள்ளி குவிக்கிறதற்கு. பாருங்க எவ்வளவு முயற்சி என்று ஆண்டவர் சொல்றாரு, நீ என் வார்த்தையை மீறி போகாத, என் வார்த்தையை கனம் பண்ணு, என் வார்த்தையின்படி நட என்று சொல்ல, இல்ல கேட்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தரை மீறி போறார். கழுதை கட்டுது, ஏன் என்ன அடிக்கிறார் என்னண்டு? இவர் திரும்பி பார்க்கிறாரு, எங்க ஒரு காண இல்லையே. திரும்ப அடிக்க, ஏன் என்ன அடிக்கிறார்? நான் எப்பயாவது உன்னை ஏற்றிக்கொண்டு உனக்கு ஒரு சுகமான பிரயாணத்தை தர இல்லையா? நான் எப்பவும் நல்லா தானே செய்தேன். எப்பவும் உனக்கு உன்னை சலிக்க வைக்க, இல்லைன்னா வேதனைப்படுத்த, துன்பப்படுத்த, பாடுபடுத்த எப்பயும் நான் செய்ததில்லையே. ஏன் இப்ப எனக்கு அடிக்கிறார்? இவர்கிட்ட பதில் இல்லை, ஏன் அடிக்கிறார்? இவர் திரும்ப திரும்ப அடிச்சு கொண்டிருக்க. அவர் சொன்னார், உருவிய பட்டயத்தோடு முன்னால தூதன் நிற்கும் போது நான் எப்படி போவது? பாருங்க, வார்த்தையை மீறி நடக்கும் போது ஒரு நல்லது நடக்காது. எங்களுக்கு போராட்டம் பெருக்கும், உபத்திரவம் வரும், பாடுகள் வரும்.
வார்த்தையை மீறும் போது தேவன் அவரை ஆசீர்வதித்தாரா? சொல்லுங்களேன். இப்ப அவர் என்ன செய்ய போறார், என்ன போதனை செய்ய போறார் தெரியுமா? இவர் போய் சொல்வாராம், நீங்கள் எல்லாம் விக்கிரகங்களை ஆராதிக்கலாம். என்ன செய்யலாம்? நீங்க எல்லாம் விக்கிரகங்களை ஆராதிக்கலாம். அது மாத்திரமல்ல, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கலாம். மூன்றாவது அவர் சொல்லுகிறார், நீங்க வேசித்தனம் செய்யலாம். என்ன செய்யலாம்? சொல்லுங்களேன். இவரிடத்தில் இந்த பிரதானமான பிழையான உபதேசம் என்ன, துர்பதேசம் என்ன? என்ன செய்யலாம்? தேவன் என்ன சொன்னார்? 10 கட்டளையில முதல் கட்டளை என்ன? என்னன்றி உங்களுக்கு வேறு தேவன் உண்டா இருக்கக்கூடாது. எனக்கு ஒப்பான யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் சொர்பத்தை ஆகிலும் செய்யக்கூடாது. ஆனா இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்ல போறார்? நீங்க விக்கிரகங்களை ஆராதிக்கலாம், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை சாப்பிடலாம். அடுத்து என்ன செய்யலாம்? வேசித்தனம். இந்த வேசித்தனம் செய்ய வழிகட்டா கடவுளை விட்டு துண்டற வெளியே வந்துடுவோம். எங்களுக்கு ஜெபிக்க நேரம் இராது. அந்த குணமே வரக்கூடாது. ஆதாம் காத்திருக்கிறார். ஆதாம் என்ன செய்தார்? காத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நீ தனிமையா இருக்கிறது நல்லதல்ல, உன் சோர்வை நான் அறிந்து கொண்டேன், உனக்குள்ள இருக்கிறதான தேவையை நான் அறிந்து கொள்கிறேன். அவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு ஏற்ற துணையை நான் கொண்டு வருவேன். அது மாதிரி ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை நான் உனக்கு செய்வேன். ஆமென். உன் தேவை எனக்கு தெரியும். அதான் சொல்றார், உன் உள்ளங்கையில் நான் என்ன செய்திருக்கிறேன்? வரைந்திருக்கிறேன். எப்போதும் உன் மதில்கள், உன் தேவைகள் எனக்கு முன்பாகத்தான் இருக்கிறது. நான் அப்போது நான் உன்னை நடத்துவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையா நீ வார்த்தையை சரியா கேட்கணும், வார்த்தையை விசுவாசிக்கணும், வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாம உனக்கு ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. அட சொல்றார், பொல்லாதவர்களாகிய உங்கள் பிதாக்கள் நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நான் உங்களுக்கு நல்லதை தரமாட்டேனா? நல்லதை செய்ய மாட்டேனா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பொல்லாதவர்களாகிய பிதாக்கள், அம்மாமார் அப்பாமார், ஆண்டவர் சொல்றார், உங்களோட பிள்ளைக்கு மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீங்களா? முட்டையை கேட்டா தேலை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோமே. பொல்லாத மனிதனே, பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கணும் என்று அவன் பிரயாசப்படும் போது தம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாயிருக்கிற இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறவர்களை நான் நினைத்து நல்லது செய்ய மாட்டேனா? அதுதான் இஸ்ரவேலர்கள் பாவம் செய்த உடனே ஆண்டவர் தூர நின்றார். திரும்ப வந்து சொல்லுகிறார், இங்க வாங்கோ, நீங்க இயற்கைகளை மாற்ற முடியாது. இயற்கைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் தந்த கொடைகள். ஆமென். மழையா இருக்கலாம், வெயிலா இருக்கலாம், இல்லையா, எதுவா இருந்தாலும் நீங்க பார்க்கிற இயற்கைகள் முழுவதும் தேவன் உங்களுக்காக தந்தவைகள். ஆனா சில நேரத்தில் நாங்க ஜெபிக்கிறோம், கிழக்கில் உதிக்கிற சூரியனை எங்க உதிக்கணுமா? தேவ பிரமாணத்தை, தேவ நியமனத்தை மீறித்து பாவம் செய்து கொண்டு எப்படி ஜெபிக்கிறோம்? தெற்கில உதியும் சூரியன் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன். இப்படிதான் பிள்ளையா ஜெபம் பண்ணார். நான் போவேன், என்னை தடுக்க ஒருவனும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் செய்வாரா? இயற்கை எப்படி நியதி என்ன? கிழக்கில தான் சூரியன் உதிக்கணும், மேற்கில தான் என்ன செய்யணும்? மறையணும். மேற்கில உதித்து கிழக்கில் என்ன செய்யக்கூடாது? மறையக்கூடாது. அந்தந்த காலத்துல தான் மழை பெய்யணும். அதான் விவசாயிகள் சந்தோஷப்படுறார்கள். இப்ப இந்த காலம் நிலத்தை பண்படுத்துகிறார்கள், உழுகிறார்கள். இன்னும் அடுத்த மாதத்துக்கு பிற்பாடு விதையை விதைத்து விடுவார்கள். நம்பிக்கை என்ன? கர்த்தர் சொன்னபடி தக்கபடி மழையை பெய்ய பண்ணுவார். ஆனா கர்த்தருக்கு துரோகம் செய்யும் போது, பாவம் செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? சில இடங்கள்ல பாவம் பெருகும் போது மழையை எல்லாம் பெய்யாதபடி வானத்தை அடைச்சிருவார் ஆண்டவர். ஆமென். எலியாவின் காலத்துல 3 வருடமும் 6 மாதமும் வானத்தை அடைத்து வைத்திருந்தார். இங்க உங்களை சொல்லணும், கர்த்தரை விசுவாசிகளை சொல்லணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்பதான் தேவன் சந்தோஷம் கொண்டு எங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிறதற்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். நல்ல வார்த்தைகளை குடிக்கணும், உங்களுடைய இருதயத்தை கொடுக்கணும் ஆண்டவருக்கு. 1 30 60 100 பலன் தரணும் என்று நம்பணும். இந்த இஸ்ரவேலர்கள் பாவம் செய்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், முதல் உங்கள் மேல மழை பெய்து,
அது ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ணினேன். இன்னும் ஒரு தடவையும் நான் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆகையால் உங்களோட பாவங்களை விட்டுறணும். உங்களோட பாவங்களை என்ன செய்யணும்? விட்டுறணும். நான் வெறுக்கிற பாவம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்பதான் அந்த நிலம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த இருதயம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும், அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். பாவத்தை விடையில் என்றால் தேவனுடைய கோபம் உனக்கு எதிராக இருக்கும். தேவன் கோபம் கொண்டா என்னால உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. என்னடா வேதம் சொல்லுங்க, பவுல் சொல்றார், விதைப்பவராலும் ஒன்றும் இல்லை, நீர் இறைப்பவராலும் ஒன்றும் இல்லை, விளைய செய்வது அது தேவனால தான் நடக்கிறது. தேவனுக்கு விட்டு கொடுப்போம். அப்ப அவர் சொல்றார், பின்மாறி காலத்தின் மழைக்காக தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். என்ன முதல் பெய்து நாங்க எல்லாம் அதுக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாம பாவம் செய்ததினால எங்கள் ஆசீர்வாதம் எல்லாம் இழந்து போனோம். இஸ்ரவேல் மக்கள் அப்படித்தானே, வீடு நிலங்கள் எல்லாம் விட்டுட்டு அந்நிய தேசத்தில் எங்க இருக்கிறார்கள்? பாபிலோன்ல இருக்கிறார்கள். ஒரு ஆசீர்வாதம் இல்லை, சிறையில் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார், திரும்பவும் நான் முந்தி எப்படி உங்களை ஆசீர்வதித்தனோ அப்படி என்னால செய்ய முடியும். ஆமென். மார்க் எழுதிய சுவிசேஷத்தில் இயேசு சொல்றார், மனிதனால கூடாததெல்லாம் தேவனால எல்லாம் ஆகும். தேவன் எல்லாம் செய்வேன் என்று சொல்லுற தேவனை பார்த்து இன்னொரு தடவை ஜெபிக்கட்டாம். இன்னொரு தடவை ஜெபியுங்கள். உங்களோட குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள், உங்களோட பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், உங்களுடைய பிரயாசங்களுக்காக ஜெபியுங்கள். மனுஷன் கோபம் தேவன் நீதியை நடப்பிக்காது. நீங்க சரியா வராம உங்களுக்கு ஒரு நல்லது நடக்காது. நீங்க சரியாக்கணும். ஆமென். வேதம் சொல்லுது, மனுஷனை பாவம் என்று தேவன் காண்றாராம். ஆமென். அவன் அடிச்சா, அவனுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தா அவன் தாங்க மாட்டானாம், சோர்ந்து போயிடுவானாம். பத்தியலா இவ்வளவு இறக்க வேண்டும். ஆகையால் நீங்கள் இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது, இருதயம் திறக்கப்படணும். ஆமென். ஆண்டவர் வந்து வாசம் பண்ணணும். எத்தனை பேர் சொல்றீங்க நான் கொடுப்பேன்? ஆமென். ஆனா வேதம் சொல்லுது பாருங்க, நீங்க கொடுத்தா வேடிக்கொண்டா அப்பொழுது அவர் மின்னல்களை உண்டாக்கி, அப்படித்தானே இருக்கு, வாசி பாருங்க, மின்னல்களை உண்டாக்கி, அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் மழை பெய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டா உடனடியா மின்னல்கள் என்ன செய்யும்? அங்கே முழங்குகிறது, மழை கீழே வருகிறது. அது பெய்யக்கூடாது என்று அந்த இருள்கள் அந்த மலைகள் நினைச்சிருந்தாலும் பெய்யக்கூடாது. ஆனா தேவன் சொல்றார், அதை மின்னலை கொண்டு வந்து இடிக்க செய்து அதை கலங்கடித்து அதை பெய்ய பண்ணுவேன். அதுதான் யோபு சொல்றார், தேவன் நினைத்தது ஒன்றும் தடைபடாது. மழை பெய்யக்கூடாது என்ற இடத்துல தேவன் சொல்றார், அப்பொழுது அவர் மின்னல்களை உண்டாக்குறார் வயல்வெளியில். ஆமென். அந்த நிலத்தை அடிக்கடி பெய்கின்ற மழையை குடிக்கிற அந்த நிலத்தை, அந்த வயல்வெளியில் அந்த நபருக்கு, அந்த மனுஷிக்கு, அந்த மனுஷனுக்கு, அந்த பிள்ளைக்கு, யாரெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு என்னை ஆசீர்வதிக்கணும் நினைக்கிறீங்களோ அவர் சொல்ற அந்த வயல்ல, அந்த இடத்துல வாசிங்க, அந்த வயல்ல அவரவருக்கு. ஆமென். யாரெல்லாம் இன்றைக்கு என்ன தேவை என்று வந்திருக்கிறீங்களோ, ஏது நடக்கணும் என்று எண்ணுறீங்களோ, உண்மையா விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்க காணலாம். மாத்தாளை பார்த்து தேவன் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். மரியாளை பார்த்து சொன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். இழந்தவன் தான், ஆனா இழந்ததை நான் உனக்கு திருப்பி தருவேன். எதெல்லாம் இழந்தமோ என்று எண்ணுறீங்களோ ஆண்டவர் சொல்றார், அதை திரும்ப தருவேன். தாவீது போய் ஆண்டவரை கேட்ட, ஆண்டவரை எல்லாம் இழந்துட்டான். ஆண்டவர் போ, சகலத்தையும் நீ திருப்பி கொள்வாய். ஆமென். கரங்களை தட்டி ஆமென். இழந்ததை தேவன் தருவார், இழந்த ஸ்தானத்தை தேவன் தருவார், இழந்த கல்வியை தேவன் தருவார், இழந்த செல்வத்தை தேவன் தருவார், இழந்த ஊழியத்தை தேவன் தருவார். அப்பொழுது மின்னலை உண்டாக்கி அவனவனுடைய வயலுக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் மழையை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இன்றைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு போனா, யாரெல்லாம் நீங்க நம்புறீங்களோ அவங்களுடைய வீடுகள்ல, அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.